வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். சட்டசபையில் திமுகவினர் கூண்டோடு வெளியேற்றம். கவர்னர் உரையை கிழித்தெறிந்த குன்னம் எம்எல்ஏ சஸ்பெண்ட். டெல்லி குண்டுவெடிப்பு பயங்கரவாதி புல்லர் தூக்கு தண்டனைக்கு சுப்ரீம் கோர்ட் தடை. மனநலம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. ஊழல் தலைவர்கள் பட்டியலை வெளியிட்டார் அரவிந்த் கெஜ்ரிவால். பார்லிமென்ட்டுக்குள் நுழைய விடாமல் தடுக்க சபதம். விரிவான செய்திகள். சட்டசபையில் திமுக எம்எல்ஏக்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்ட நிலையில் கவர்னர் உரையை கிழித்து எறிந்த திமுக உறுப்பினர் சிவசங்கரன் சட்டசபை கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சட்டசபையில் வெள்ளிக்கிழமையன்று கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் துவங்கியது. அதிமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசிய போது திமுக தலைவர் கருணாநிதி குறித்தும் அவரது குடும்ப பிரச்சினைகள் குறித்தும் பேசினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக எம்எல்ஏக்கள் அவரது பேச்சை சபை குறிப்பில் இருந்து நீக்க வலியுறுத்தி சபாநாயகர் இருக்கையை முற்றுகையிட்டு கோஷம் எழுப்பினர். இதையடுத்து திமுக உறுப்பினர்கள் அனைவரையும் வெளியேற்றும்படி சபை காவலருக்கு சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டார். இன்றைக்கு சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கின்ற தீர்மானத்தின் மீது அதிமுகவை சேர்ந்த உறுப்பினர் மார்க்கண்டேயன் என்கிறவர் பேச எழுந்ததுமே கவர்னர் உரையை பற்றியோ இந்த ஆட்சியை பற்றியோ எதை பற்றியும் பேசாமல் நேரடியாகவே திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்க முற்பட்டார். குறிப்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு தீய சக்தி என்றும் கலைஞருடைய இல்லத்திலே என்ன நடக்கிறது என்பதை தவறான செய்தியோடு இது அவைக்கு தேவையில்லாத வார்த்தைகளால் வர்ணித்தார். கவர்னர் உரைக்கு சற்றும் சம்பந்தமில்லாத செய்திகளை பேசுவது சபைக்கு முரணானது என்பதை நான் எடுத்து கூறி சபாநாயகர் அவர்கள் சபை குறிப்பிலிருந்து இவர் எடுக்க வேண்டும் என்று கேட்டேன். ஆனால் சபாநாயகர் அவர்கள் எடுக்க மறுத்துவிட்டார். எனவே அதை சுட்டிக்காட்டி நீங்கள் உடனடியாக எடுக்க வேண்டும் என்று எங்கள் தோழர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்த நேரத்தில் எங்களை கூண்டோடு வெளியேற்றியிருக்கிறார். சட்டசபையில் திமுகவினர் மற்றும் அதிமுகவினர் இடையே காரசார மோதல் ஏற்பட்ட நிலையில் குன்னம் தொகுதி திமுக உறுப்பினர் சிவசங்கரன் கவர்னர் உரையை கிழித்து எறிந்தார். இதைத் தொடர்ந்து சபை முன்னவர் பன்னீர்செல்வம் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்று நடப்பு கூட்டத்தொடர் முழுவதும் சிவசங்கரன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தனபால் அறிவித்தார். சட்டசபை அலுவல் நிகழ்ச்சியில் வெள்ளியன்று தேமுதிக எம்எல்ஏக்கள் கலந்து கொள்ளவில்லை. அதிருப்தி தேமுதிக எம்எல்ஏக்கள் மட்டும் கலந்து கொண்டனர். டெல்லி குண்டுவெடிப்பு வழக்கில் காலிஸ்தான் பயங்கரவாதி புல்லரை தூக்கிலிட உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. 1993 ஆண்டு டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு வழக்கில் காலிஸ்தான் பயங்கரவாதி தேவிந்தர் பால் சிங் புல்லருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. 2003 ஆண்டில் புல்லர் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட கருணை மனுவை அப்போதைய ஜனாதிபதி 2011 ஆண்டு நிராகரித்தார். கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்பட்ட காலதாமதத்தை சுட்டிக்காட்டி தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என புல்லரின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு நிராகரித்தது. கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்படும் காலதாமதம் பயங்கரவாத குற்றவாளிகளுக்கு பொருந்தாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருந்தது. இந்நிலையில் கருணை மனு மீது முடிவெடுப்பதில் மிதமிஞ்சிய காலதாமதம் ஏற்பட்டுள்ளதை அடிப்படையாக கொண்டு வீரப்பன் கூட்டாளிகள் உள்ளிட்ட 15 பேரின் தூக்கு தண்டனையை ஆயுளாக குறைத்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அதைத் தொடர்ந்து புல்லருக்கு எதிரான தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என அவரது மனைவி நவ்னீத் கவுர் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தார். நீண்ட நாள் சிறைவாசம் காரணமாக கணவர் புல்லர் மனநலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதனால் அவரை தூக்கிலிடக்கூடாது என்றும் அம்மனுவில் நவ்னீத் கவுர் கூறியுள்ளார். தலைமை நீதிபதி பி சதாசிவம் தலைமையிலான 4 நீதிபதிகளை கொண்ட பெஞ்ச் இம்மனுவை வெள்ளியன்று விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு புல்லரை தூக்கிலிட தடை விதித்தது. கருணை மனு மீது முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதத்தை அடிப்படையாக கொண்டு தூக்கு தண்டனையை குறைக்கலாம் என்ற தீர்ப்பு புல்லரின் வழக்குக்கு பொருந்துமா என்று ஆராயப்படும் என்று கூறியுள்ள நீதிபதிகள் இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய மத்திய அரசு மற்றும் டெல்லி மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்பவும் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் புல்லர் மனநோய் குறித்து 1 வாரத்துக்குள் அறிக்கை தாக்கல் செய்யவும் டெல்லி IHPAS மனநல மருத்துவமனைக்கும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். ராகுல், மோடி உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ள ஊழல் தலைவர்களின் பட்டியலை வெளியிட்ட டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை எதிர்த்து வருவான வேட்பாளர்களை நிறுத்துவோம் என்று அறிவித்துள்ளார். வரவிருக்கும் லோக்சபா தேர்தலில் நாடு முழுவதும் 350 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்தப் போவதாக ஆம் ஆத்மி கட்சி அறிவித்துள்ள நிலையில் தேர்தல் வியூகங்கள் குறித்து விவாதிப்பதற்காக அக்கட்சியின் தேசிய செயற்குழு கூட்டம் டெல்லியில் நடந்தது. கூட்டத்துக்கு தலைமை வகித்த கட்சியின் ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவால் பேசுகையில் ஊழல் அரசியல்வாதி ஒருவரை கூட பார்லிமென்ட்டுக்குள் நுழைய அனுமதிக்க மாட்டோம் என்று சபதம் செய்தார்.
முக்கிய ஊழல் தலைவர்களின் பட்டியலையும் கேஜ்ரிவால் படித்தார். பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல், பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் நிதின் கட்கரி, மத்திய அமைச்சர்கள் சிதம்பரம், சுஷில் குமார் ஷிண்டே, கபில் சிபில், வீரப்ப மொய்லி, சல்மான் குர்ஷித், பிரபுல் பட்டேல், ஃபரூக் அப்துல்லா உள்ளிட்டோர் கேஜ்ரிவாலின் பட்டியலில் முக்கிய இடத்தில் உள்ளனர். ராகுலும் மோடியும் தங்களை பிரபலப்படுத்திக் கொள்வதற்காக மக்கள் பணத்திலிருந்து 500 கோடி ரூபாய் செலவழித்துள்ளதாக குற்றம் சாட்டிய கேஜ்ரிவால், அவர்களால் எப்படி நாட்டுக்கு நல்ல ஆட்சியை அளிக்க முடியும் என்றும் கேள்வி எழுப்பினார். காமன்வெல்த் ஊழல் சுரேஷ் கல்மாடி, கர்நாடக முன்னாள் முதல்வர்கள் எடியூரப்பா, HD குமாரசாமி, திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் அழகிரி, மகள் கனிமொழி, ஸ்பெக்ட்ரம் ஊழலில் சிக்கியுள்ள ராசா ஆகியோரும் ஆம் ஆத்மி கட்சி பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். சமாஜ்வாடி கட்சி தலைவர் முலாயம் சிங் யாதவ், உத்தரப்பிரதேச முன்னாள் முதல்வர் மாயாவதி, அசாம் முதல்வர் தருண் கோகாய், ஊழல் புகாரில் சிக்கி பதவி இழந்த பவன்குமார் பன்சால், ஸ்ரீபிரகாஷ் ஜெய்ஸ்வால் உள்ளிட்டோரும் கேஜ்ரிவாலின் ஊழல்வாதிகள் பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். ராகுல் காந்தி, நிதின் கட்கரி, சுஷில் குமார் ஷிண்டே, பிரபுல் பட்டேல், येडियुरप्पा, अनंत कुमार, वीरप्पा मोइली, HD कुमारस्वामी, चिदम्बरम साहब, अलगिरी, कनिमोई, GK वासन, शिपिंग के अंदर उनका स्कैम था, सलमान खुर्शीद, मायावती, मुलायम सिंह यादव. ஊழல்வாதிகள் மட்டுமல்ல, அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை கூட பார்லிமெண்டில் நுழைய விடாமல் செய்வதே ஆம் ஆத்மி கட்சியின் நோக்கமாக இருக்க வேண்டும் என்றும் கேஜ்ரிவால் கூறினார். உத்தரகாண்ட் முதல்வர் விஜய் பகுகுணா வெள்ளியன்று திடீரென ராஜினாமா செய்தார். அவருக்கு பதிலாக மத்திய அமைச்சர் ஹரீஷ் ராவத் புதிய முதல்வராக நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பெய்த பேய் மழை மற்றும் வெள்ளம் உத்தரகாண்ட் மாநிலத்தையே புரட்டி போட்டது. இதில் 1000 பேர் பலியாயினர். 4000க்கும் அதிகமானவர்கள் கதி என்னவென்று தெரியவில்லை. வெள்ள பாதிப்புகளை தொடர்ந்து நிவாரணப் பணிகளை முதல்வர் விஜய் பகுகுணா தலைமையிலான காங்கிரஸ் அரசு சரிவர மேற்கொள்ளவில்லை என்று குற்றச்சாட்டுகள் கிளம்பின. அதனால் உத்தரகாண்ட் முதல்வரை மாற்ற காங்கிரஸ் மேலிடம் முடிவு செய்தது. அதை ஏற்றுக்கொண்ட விஜய் பகுகுணா வெள்ளியன்று பகல் 1 மணி அளவில் கவர்னர் அசீஸ் குரேஷியை சந்தித்து தனது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அதன் பிறகு நிருபர்களை சந்தித்த பகுகுணா கட்சி மேலிடம் உத்தரவுப்படி ராஜினாமா செய்ததாக கூறினார். விஜய் பகுகுணா ராஜினாமா செய்துள்ளதால் மத்திய அமைச்சர் ஹரீஷ் ராவத் புதிய முதல்வராக பொறுப்பேற்பார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. சனிக்கிழமையன்று புதிய முதல்வரை காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தேர்வு செய்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 2012ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உத்தரகாண்ட் முதல்வராக விஜய் பகுகுணா பொறுப்பேற்றார். அப்போதே பதவியை பிடிப்பதில் ஹரீஷ் ராவத்துக்கும் விஜய் பகுகுணாவுக்கும் கடும் போட்டி நிலவியது. இறுதியில் விஜய் பகுகுணா பதவியை பிடித்தார். லோக்சபா தேர்தலை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியில் தேசிய அளவில் நடந்து வரும் மாற்றங்களில் ஒரு அங்கமாகவே முதல்வர் பதவியை பகுகுணா ராஜினாமா செய்துள்ளதாகவும் காங்கிரஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. சென்னையில் நடந்த இருநாட்டு மீனவர் பேச்சுவார்த்தையால் ஏற்பட்ட சாதகமான சூழலை குலைக்கும் நோக்குடன் இலங்கை கடற்படையில் சில சக்திகள் செயல்படுவதாக பிரதமரிடம் முதல்வர் ஜெயலலிதா புகார் கூறியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு முதல்வர் ஜெயலலிதா அவசர கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். கடந்த 29ஆம் தேதியன்று ராமேஸ்வரத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற 38 மீனவர்களையும் அவர்களது 6 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றதை அந்த கடிதத்தின் மூலம் பிரதமரின் கவனத்துக்கு ஜெயலலிதா கொண்டு வந்துள்ளார். சென்னையில் கடந்த 27ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையால் ஏற்பட்ட சாதகமான சூழலை அடுத்து இலங்கை சிறைகளிலிருந்து 295 தமிழக மீனவர்களும் அவர்களது 45 படகுகளும் விடுவிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டியுள்ள ஜெயலலிதா, பேச்சுவார்த்தைகளால் உருவான சாதகமான சூழலை குலைக்கும் விதமாக இலங்கை கடற்படையில் உள்ள சில சக்திகள் முயற்சிப்பதையே 38 மீனவர்கள் கைது சம்பவம் காட்டுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுபோன்ற சட்டவிரோத கைது நடவடிக்கையால் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தில் நேரடி பாதிப்பு ஏற்படும் என்று கூறியுள்ள ஜெயலலிதா, எனவே இலங்கை கடற்படையின் செயல்பாட்டுக்கு அந்நாட்டிடம் கடும் அதிருப்தியை தெரிவிப்பதோடு அப்பாவி தமிழக மீனவர்களை கைது செய்வதை தவிர்க்கும்படி இலங்கை அரசை வற்புறுத்த வேண்டும் எனவும் பிரதமரை ஜெயலலிதா கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விஷயத்தில் தூதரகம் மூலமாக தனிப்பட்ட முறையில் தலையிட்டு 38 தமிழக மீனவர்களையும் அவர்களது 6 படகுகளையும் விடுவிக்கவும் பிரதமர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஜெயலலிதா கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். பாரதிய ஜனதா கூட்டணியில் சேருவது தொடர்பாக நரேந்திர மோடியை சந்தித்து ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியதாக வெளியான தகவலை தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார்.
காங்கிரஸ் தலைமையிலான மத்திய மற்றும் மகாராஷ்டிர கூட்டணி அரசுகளில் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சி அங்கம் வகிப்பதோடு காங்கிரசின் நம்பகமான கூட்டணி கட்சியாகவும் பல ஆண்டுகளாக விளங்குகிறது. இந்நிலையில் குஜராத் கலவரத்தை மோடி தூண்டிவிட்டதாக அண்மையில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் கூறியதை நிராகரித்து தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் மத்திய அமைச்சருமான பிரபுல் பட்டேல் பேட்டியளித்தார். நீதிமன்றங்கள் தீர்ப்பளித்த பிறகும் குஜராத் கலவர பிரச்சனையை எழுப்புவது சரியல்ல என்று பிரபுல் பட்டேல் கூறிய கருத்து காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து தேசியவாத காங்கிரஸ் விலகி பாரதிய ஜனதாவுடன் சேர திட்டமிட்டுள்ளதை காட்டுவதாக டெல்லி அரசியல் வட்டாரங்கள் கூறின. இதனிடையே பாரதிய ஜனதா பிரதமர் வேட்பாளர் மோடியும் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரும் டெல்லியில் ஜனவரி 17ஆம் தேதி ரகசியமாக சந்தித்து கூட்டணி குறித்து ஆலோசித்ததாக வெள்ளியன்று செய்தி வெளியானது. இந்த சந்திப்புக்கு பிறகுதான் ராகுலுக்கு எதிராக பிரபுல் பட்டேல் கருத்து கூறியதாகவும் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. இதை சரத்பவார் உடனடியாக ட்விட்டர் மூலம் மறுத்துள்ளார். மோடியை ரகசியமாக சந்தித்ததாக வந்துள்ள செய்தி விஷமத்தனமானது, அடிப்படை ஆதாரமற்றது, பொய்யானது என்று ட்விட்டரில் எழுதியுள்ள சரத்பவார் கடந்த ஓராண்டில் தான் மோடியை தனிப்பட்ட முறையில் சந்திக்கவே இல்லை என்றும் கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் வெளிநாட்டு பறவைகளை வேட்டையாடிய கும்பலை வனத்துறை அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் சக்கரக்கோட்டை, காவனூர், சித்திரங்குடி போன்ற பகுதிகளில் பறவைகள் சரணாலயங்கள் உள்ளன. இந்த ஆண்டு மழை குறைந்ததால் வெளிநாடுகளிலிருந்து வரும் பறவைகளின் வரத்தும் வெகுவாக குறைந்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து குறிப்பிட்ட ஒரு சில பறவைகள் இந்த சரணாலயத்திற்கு வந்துள்ளன. இந்நிலையில் வனத்துறையினர் சக்கரக்கோட்டை கண்மாயில் திடீர் சோதனை நடத்தினர். அப்போது மர்ம நபர்கள் 3 பேர் வெளிநாட்டு பறவைகளை வேட்டையாடி கொண்டிருந்தனர். அதிகாரிகளை பார்த்ததும் அந்த கும்பல் வேட்டையாடிய ரஷ்ய நாட்டு கார்கினி பறவைகளை போட்டுவிட்டு தப்பி ஓடியது. சக்கரக்கோட்டை கண்மாய்க்கு சென்றபோது வெளிநாடுகளில் இருந்து வரும் ரஷ்யாவை சேர்ந்த பறவைகள் அதிக அளவில் பறவைகளை வேட்டையாடி அந்த நபர்களை பின்தொடர்ந்த போது அவர் எங்களை கண்டதும் தப்பி ஓடி தலைமாறவை அதை பிடிக்க பயன்படுத்திய வலையும் கைப்பற்றினார். வேட்டையாடப்பட்ட பறவைகளை கைப்பற்றிய வனத்துறையினர் தப்பியோடிய வேட்டைக்காரர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழகத்திலிருந்து தொழில் முதலீடுகள் வேறு மாநிலங்களுக்கு செல்வதற்கு ஜெயலலிதா அரசுதான் காரணம் என ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக மாநில மாநாடு பிப்ரவரி மாதம் திருச்சியில் நடக்கிறது. சென்னையில் நடந்த மாநாடு விளக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய திமுக பொருளாளர் ஸ்டாலின், ஏராளமான வழக்குகளை சந்தித்து வரும் ஜெயலலிதா பிரதமராவதற்கு தகுதியானவரா என சிந்தித்து மக்கள் ஓட்டளிக்க வேண்டும் என்றும், தமிழகத்திலிருந்து 12,000 கோடி ரூபாய் தொழில் முதலீடு கர்நாடகாவுக்கு சென்றதற்கு காரணம் ஜெயலலிதா அரசு என குற்றம் சாட்டினார். தொழில் துறையை பொறுத்தவரையில 12,000 கோடி ரூபாய் இழப்பு தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்டிருக்கிறது, வேறு மாநிலத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறது என்று அப்பட்டமாக ஆதாரங்களோடு தினமலர் பத்திரிகையிலே முதல் பக்கத்திலேயே கடந்த 22ஆம் தேதி அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறார். என்ன செய்தி? தமிழக கர்நாடக எல்லை இங்கு கோவை மாவட்டத்தில் சாம்ராஜ் நகர், அங்கு 1400 ஏக்கரில் ஒரு தொழில் மண்டலம் அது கர்நாடக அரசால் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முதலீட்டாளர்கள் இருக்கக்கூடிய வகையில அவர்கள் இருக்கக்கூடிய வகையில கோவையில கடந்த 20ஆம் தேதி சாம்ராஜ் நகர் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்றை நடத்தி இருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் கர்நாடக தொழில் வர்த்தக சபை கூட்டமைப்பின் சார்பில் அந்த மாநாடு நடத்திய போது தமிழகத்தினுடைய மேற்கு மாவட்டங்கள் சேலம், கோவை, ஈரோடு, தருமபுரி போன்ற திருப்பூர் போன்ற மாவட்டங்கள் உண்டு என்பது உங்களுக்கு தெரியும். ஆக அந்த மாவட்டங்களை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் ஆர்வத்தோடு அந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 21 முறை அமைச்சரவையை மாற்றியதுதான் ஜெயலலிதா அரசின் சாதனை எனவும், பாதுகாப்பான குடிநீர் தருவது அரசின் கடமை, ஆனால் அதையும் தற்போதைய அரசு விற்பனை செய்கிறது என்றும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். திமுகவில் அழகிரி பிரச்சினை புயலாக வீசும் நேரத்தில் அவரை பற்றி தனது பேச்சில் எதையும் குறிப்பிடாமல் தவிர்த்து விட்டார் ஸ்டாலின். தங்கத்தின் விலையில் வெள்ளிக்கிழமையன்று சவரனுக்கு 56 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 22,384 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,798 ரூபாயாக இருந்தது. வெள்ளி கிராமுக்கு 60 காசுகள் குறைந்து 46 ரூபாய் 40 காசுகளுக்கு விற்பனையானது. வார்வெள்ளியின் விலை 43,410 ரூபாயாக இருந்தது. 60 வயதுக்கு மேற்பட்டோர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று இளம் தலைமுறையினருக்கு ஆலோசனை அளிப்பதே சிறந்தது என்று வாழும் கலை அமைப்பின் நிறுவனர் ரவிசங்கர் கூறியுள்ளார். வாழும் கலை அமைப்பு நிறுவனர் ரவிசங்கர் கோவையில் நடந்த பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்.
தேசப்பற்று குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளுடன் நடந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியிலும் ரவிசங்கர் பங்கேற்றார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 60 முதல் 70 வயதுக்கு மேற்பட்டோர் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்று இளைஞர்களுக்கு நல்ல அரசியல் ஆலோசகர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இளைஞர்கள் மத்தியில் தற்போது ஊழலுக்கு எதிரான விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாகவும் அதற்காக புதிய கட்சிகள் மீது நம்பிக்கை வைக்க தேவையில்லை என்றும் ரவிசங்கர் கூறினார். ரொம்ப ஒரு இது இருக்கு, வேகம் இருக்கு. எல்லாரும் ஊழலுக்கு எதிர்த்து போராடணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், அதுக்கோசரம் நினைச்சு ஒரு சின்ன ஏதோ புது கட்சியை நீங்க இப்ப உடனடியா பண்ணாதுங்க. அவங்க கொஞ்சம் ஒரு குழந்தை பெருசான பிறகுதானே காலேஜுக்கு அனுப்ப முடியும். பிறந்த குழந்தை அப்படியே காலேஜ்ல தூக்கி உட்காந்துச்சாருன்னா அவங்களுக்கு கெட்ட பேர் வரும், அவங்களாலையும் ஒன்னும் பண்ண முடியாது. பண்ணவும் அவங்களுக்கு ஒரு தகுமை இருக்காது. பெரியவங்க எல்லாம் 60-70 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாம் ரிட்டையர்ட் ஆகி உங்களுக்கு ஒரு அட்வைசரி போர்டு மாதிரி அட்வைஸ் கொடுக்கணுமே தவிர அவங்கள ஆக்டிவா பாலிடிக்ஸ்ல 70 வயசு மேல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் வரவே கூடாது. மத்தியில் நிலையான வலுவான ஆட்சி அமைக்க அனைவரும் ஓட்டளிக்க வேண்டும் என்றும் ரவிசங்கர் கேட்டுக் கொண்டார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.